Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. டாக்டர் சக்கா சிலைகளை பாக்குறதுல உன்ன ஜாலியாப்பா. சரி வாங்கப்பா பின்னாடி போய் பாப்போம். அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா நீ என்னப்பா பண்ற? மோட்டோ நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா, என்ன கான்சன்ட்ரேட் பண்ண விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்க டென்ஷன் ஆயிடுவேன். மோட்டோ நான் வேணும்னா செத்த நேரம் உள்ள போயிட்டு வந்துடுவா ஜென்டில்மேன், வித் யுவர் பர்மிஷன் ப்ளீஸ். இல்ல நான் செய்யற சிலை எப்ப முழுசா நிறைவடையுதோ அது வரைக்கும் நீ அப்படியே தான் நிக்கணும் சொல்லிவிட்டேன். நம்ம புர்புரி நகரத்தோட பெஸ்ட் சிற்பிங்கிற அவார்டு எனக்கு கிடைச்சே ஆகணும். இப்ப நான் செய்யற இந்த சிலைய பார்த்ததோ வர ஜட்ஜிங்க இருக்காங்கல்ல, வாய் அடைச்சு போய் பேச முடியாம நிக்கணும். ஆமா பரிசு எனக்கே தாண்டா. சரியா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஓடி போய் தண்ணியை மட்டும் குடிச்சு வந்துடுறேன். பத்துலு அசையாத அப்படியாரு, அசையவே கூடாது, ஜாக்கிரதை. டாக்டர் ஜட்கா சார், மோட்டோவோட இந்த பெஸ்ட் சிற்பி காம்படிஷன்னால என்ன அவன் குஸ்கா பண்ணிக்கிட்டு இருக்கான். காஞ்சா காஞ்சா என்னோட இருது வச்ச கெச்ச பெரியன்னு சொல்லும். இப்பதான் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்குதோ, எல்லாரும் கேளுங்க. சரி அடே மோட்டோ இப்படி பத்துலுவா நிக்க வச்சோ எவ்வளவு நேரமாப்பா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த பத்துலுக்கு வேர்வை வருதையா, அதனால போஸ் மாறுதோ. ஈ மொக்கிதோ அது அடிக்கும் போது போஸ் மாறுதோ. வேண்டாம் ஐயா கசிடாராமே நீ ஏன் சொல்லியா? இப்ப நான் என்னதான் பண்றது? நீ உன்னோட கண்ணை நல்லா மூடிக்கட்டோ, பத்துலுவோட இமேஜை இமேஜின் பண்ணி செலவு பண்ணையா. நான் உனக்கு கேரண்டையாப்பா சூப்பரான சிலை நீ பண்ணிய காட்டுவ பாரு. மோட்டோ நீ கண்ணை மூடையா, பத்துலுவோட இமேஜ் இப்ப உனக்கு தெரியுது தானே? தெரியுது நல்லாவே தெரியுது. அவ்வளவுதான் ஐயா. எப்ப அப்படியே மாவுல கைய வச்சோ அந்த இமேஜ் சிலைய உருவாக்கும். அவ்வளவுதான் சூப்பரா பே. ரெடி ஆயிடுச்சு, வந்து பாருங்க ஐயா சீக்கிரம். படமோட்டு என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா உன் கடல இருந்து பாருப்பா. பாரு நீ எப்படிப்பட்ட சிற்பத்தை தயார் பண்ணிருக்கேன்னு. இத பார்த்து கண்டிப்பா எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்கப்பா. ஜெய் ஹோ. ஏப்பா நான் உண்மையில கண்ண மூடி அதை பார்த்துதான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு சூப்பரா வரும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. இதை நான் மொத்த புர்புரி நகரத்துக்கும் காட்டி ஆகணும் ஐயா. என்ன சிலை சூப்பரா பண்ணிட்டு மோட்டு கலக்கிட்ட மோட்டு. ராம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். மோட்டு சிறந்த சிற்பிடா. பாருங்கடா எப்பேற்பட்ட சிலையை ரெடி பண்ணிருக்கேன் பாருங்கடா. வாங்க பெரியோர்களே சிறியோர்களே, நான் என் நண்பன் பத்துலு எப்படி சிலையா பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது 100% ஹேண்ட்மேட் சிலை தாங்க. அடடே அற்புதம் மோட்டோ, நீ உண்மையிலேயே இந்த சிலைக்கு உயிர் கொடுத்திருக்க. மோட்டோ அவர்களே, இவ்வளவு அற்புதமான சிலையை நீங்க உருவாக்குறதுக்கு ஏதாவது தனி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல ஒரு சிறந்த சிற்பிங்கிற அவார்டு வாங்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த சிலையை நான் செதுக்கி இருக்கேங்க. நான் இந்த சிலையை என்னோட ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்ண போறேன். ஆஹா இந்த மோட்டோ பையன் எப்படியே பேட்டி எல்லாம் கொடுத்து ஏதாவது ஒரு பார்க்ல எடுத்துட்டு என்ன சிலையா நிக்க வைக்காம விட மாட்டேன் போல இருக்கே. படமோட்டு என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நீ சிற்பம் தயார் பண்றதுலயே காலையில இருந்து இருந்துட்ட. இப்ப வீட்டுக்கு போயிட்டு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்ல. அதுக்கப்புறம் சாயந்தரமா சிற்பத்தோட காம்படிஷனுக்கு அழகா கிளம்பி போலாம்ல. நீ என்னப்பா சொல்ற? ஐயோ டாக்டர் நீ சொல்றது சரிதாயா, நான் நேரா வீட்டுக்கே போறேன். ஏன்பா கசிட்டாராமே நீ என் பத்துலோ எங்கேயாவது பாத்தியா? ஐயா கஞ்சா பத்துலோ உன்கிட்ட சொல்றதுக்கோ நான் மறந்து போயிட்டேன் ஐயா. பத்துலோ ஏதோ முக்கியமான வேலையா சொல்ல கமல்பூர் பக்கம் போயிருக்கானப்பா. சாயந்தரம் நடந்து திரும்பி வரேன்னு சொன்னானயா. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ, நாங்க இந்த சிலைய பத்திரமா பாத்துக்கிறோம் மாட்டோ.
என்னப்பா இது சிற்பம் எப்படி இறங்கி ஓட ஆரம்பிச்சது? ஓ, இப்ப எல்லாம் புரியுது. மோட்டு பெஸ்ட் சிற்பி காம்படிஷன்ல ஜெயிக்க நினைக்கிறானா? அதனால அவனோட நண்பர்கள் இப்படி ஏமாத்தி அவனை ஜெயிக்க வைக்க நினைக்கிறாங்களா? இப்ப நான் மோட்டுவை பத்தின உண்மையே எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். மக்கள் கையால மோட்டுவை அடி வாங்க வச்சு ஒரு வண்ணமயமான சிற்பமா அவனை நிறுத்த வைக்க போறேன். ஐயோமா பத்துலு, நீ என்ன தேடிட்டு இருக்க? இருங்க சிங்கம் சார், எல்லாத்தையும் சொல்றேன், முடிச்சிட்டு வந்து சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாமியாரே. அட பத்துலு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, பொறுமைப்பா. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஒருவேளை நீ ஓடும்போது யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட மோட்டுவோட மனசு உடைஞ்சிரும்ல. சரி, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. நாங்க உன்னோட டூப்ளிகேட் சிற்பத்தை தயார் பண்ணி சீக்கிரமா கொண்டு வந்துடுறோம்ப்பா. சரிங்க டாக்டர் ஜட்கா சார், எதை செஞ்சாலும் சீக்கிரமா செய்யுங்க. நம்பர் 1, நம்பர் 2, இந்த சிற்பத்தை சீக்கிரமா கோணிக்குள்ள போடுங்க. பக்கத்து ஏரியால கொண்டு போய் நிக்க வைக்கலாம். சீக்கிரம் தூக்குங்க. வாங்க வாங்க, வந்து பாருங்க. இந்த சிற்பம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது சாதாரணமான சிற்பம் கிடையாது. ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சிற்பம். வெறும் 1000 ரூபாய் கொடுத்து நீங்க இத கம்பால அடிக்கலாம். ஒருவேளை இது கத்துச்சுன்னா அப்போ உங்களோட டபுள் ஆசை நிறைவேறும். ஒருவேளை சிற்பத்துல இருந்து கண்ணீர் வந்தா அப்போ உங்களுக்கு 3 மடங்கு காசு கிடைக்கும். 3 மடங்கு. டாக்டர் ஜட்கா சார், நீங்க எங்க இருக்கீங்க? ஒருவேளை நான் இங்க இருந்து அசைஞ்சேன்னா மோட்டோவுக்கு பெரிய அவமானம் ஆயிடுமே. நீ சொல்றது உண்மையா ஜான்? ஆசை நிறைவேறிடுமா? ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஜான் த டான் என்னைக்கு போய் சொல்ல மாட்டான். 1000 ரூபாய் கொடுத்து கம்பால அடிங்க. கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு, சிற்பம் பேசுது. சயின்டிஸ்ட், என் சிலை காணாம போயிடுச்சு ஐயா. இப்ப நான் பெஸ்ட் சிற்பிக்கிற அவார்டு எப்படியா வாங்குவேன்? அட மொட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அழுவாதப்பா, கொஞ்சம் தைரியமா இரு. அது சிற்பம் இல்ல, நம்ம பத்துருவே சிற்பம் மாதிரி அசையாம நின்னுட்டு இருந்தாப்பா. உன்னோட சந்தோஷத்துக்காக தான் பத்துலுவை நாங்க சிற்பம் மாதிரி நிக்க வச்சோம். அதோட அவனும் அதுக்கு மனசார ஒத்துக்கிட்டாப்பா. என்ன பத்துலு, என் நண்பாடே, எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டே தெரியலையே. ஏய் மோட்டு, பத்துலு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஜான் அவனை பக்கத்து ஏரியா கொண்டு போய் நிறுத்தி டிக்கெட் விற்க ஆரம்பிச்சுட்டா. பத்துலு, போங்க, இஷ்டம் போல. நீ சிலையை எடுத்துட்டியாண்டா இங்க வந்த? அதுக்கு நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணுமா இல்லையா? யார கேட்டா இங்க எடுத்துட்டு வந்த? ஆஹா, இவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். பத்துலு, என் நண்பாடே, என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடுறா. சயின்டிஸ்ட் மண்ட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்டா. நீ கவலையப்படாத. இந்த ஜானோட மாஸ்டர் பிளான எப்படி நான் அடிச்சு காலி பண்றேன்னு மட்டும் பாருடா. நண்பர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மூர்த்தியை செஞ்ச அந்த சிறந்த சிற்பி நானே தான். நான் என் மனக்கண்ணால இந்த சிற்பத்துக்கு உயிரை ஊட்டி இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட இந்த சிற்பம் சிரிக்கவும் செய்யும். இந்த சிலை சிரிக்கவும் செய்யுமா? அது எப்படி? ஒருவேளை நீங்க ஜானை எல்லாருமா சேர்ந்து கம்பால் அடிக்கும் போது இந்த சிற்பம் சந்தோஷமாகி சிரிக்கும். அப்படி சிரிச்சதுன்னா உங்களுக்கு 10 மடங்கு காசு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற 1 கோடி 10 கோடியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1000 ரூபாய் டிக்கெட்டும் 1000 ரூபாய் டிக்கெட்டும் வாங்கோ யா, வாங்கோ. டிக்கெட் காலி ஆயிடும் ஐயா, சீக்கிரம் வாங்கோ. டிக்கெட் ரொம்ப கம்மியா இருக்குதோ, லிமிடெட் எடிஷன் வாங்கோ. இல்ல 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 இல்ல, நான் ஒரு பெரிய சமூக சேவகங்கிறதுனால யாருக்குமே டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. யாருக்கெல்லாம் உங்க ஆசை நிறைவேறணுமோ அவங்க யோசிக்காம முன்னாடி வந்து ஜான அடிக்கலாம், கூட்டம் அடிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், நினைச்சாலே பயமா இருக்கே. வேண்டாம், விட்டுருக்க, வேண்டாம், பாத்துக்க. ஒருவேளை சிலை சிரிச்சதுன்னா உங்களோட 1 கோடி 10 கோடியா கண்டிப்பா மாறும். 10 கோடியா? சிங்கம் சார், தப்பிச்சு போகாம பாத்துக்கோங்க. போங்க ஐயா, போங்க, சந்தோஷமா அடிங்க. சொல்லுவாங்க.
எனக்கு 10 கோடி கிடைக்க போகுது, எனக்கு 10 கோடி கிடைக்க போகுது. சில சிரிச்சிடுச்சு. இந்த சிலை சிரிச்சதுன்னா உங்க பணம் 10 மடங்கு கொஞ்சம் அதிகமாகும். ரெஸ்ட் கொடுங்க. நானும் ஒரு மனுஷன் தானே, தயவு செஞ்சு ரெஸ்ட் விட்டு அடிங்கப்பா. ஆமா ஆமா அடிங்க அடிங்க விட்டுறாதீங்க. அவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். 2-3 நாள் வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சு கூட அடிங்க. அட என்ன ஆச்சரியம், இந்த சிலை பேசுது. நண்பர்களே, நான் ஒண்ணும் சிற்பம் கிடையாது. நான் உயிருள்ள ஒரு மனுஷன். உங்களை மாதிரி தான் கையை காலெல்லாம் ஆட்டி பேசுற ஒரு மனுஷன். துவைச்சு எடுத்துட்டாங்க. நான் என்னோட நண்பன் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக சிற்பமா நின்னுக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்ல இந்த தண்டனை கட்டான்னு எனக்கு கடத்திக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வச்சிட்டான். என்ன நிக்க வச்சு உங்ககிட்ட எல்லாம் காசை ஏமாத்தி புடுங்கணும்னு அவன் முடிவே பண்ணிட்டான். என்ன தப்பிச்சு போக பாக்குற? இப்பதான் நான் என்னோட மாஸ்டர் பீஸா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். காப்பாத்துங்க. ஒரு 20-20 மேட்ச் விளையாட பாஸ் பாஸ் Friends, இதுதான் மோட்டு த சிலை சிற்பியோட சூப்பரான சிலை. என்ன ஒரிஜினலா இருக்காங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.